ரெயின் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து 20 ஓவர்ஸ் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் ஆடினாரு. இந்த மேட்ச் அவர் தான் ஓப்பனிங் ஆடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அபிஷேக் சர்மா இன்னும் ஃபிட்டா இருக்காரான்னு தெரியல. அவர் ஒரு 2 கேஜி வெயிட் லாஸ் எல்லாம் ஆயிருக்காரு, இன்னும் ஃபுல்லி ரெக்கவர் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கான்ட்ரவர்சியாலாம் இருக்கிற உஸ்மான் தாரிக் இருக்காரு. அவரு வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவரோட ஆக்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருக்குன்றதுனால அவரும் இருக்காரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அவரோட ஆக்ஷன் எல்லாம் லீகலா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு நேரம் பாஸ் பண்ண விடுறதுன்றதே வந்து ஒரு கரெக்டான ரூலா தெரியல. அந்த ரூலை மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது இந்த மேட்ச்ல அவர் போடதான் போறாரு, பவுலிங் போடதான் போறாரு. அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணி யூஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஊர்ல ஒரு பிளேயர் வேற அபிஷேக் சர்மாவோட சகித் சாதா தான் அதிக சிக்ஸஸ் அடிப்பாரு இந்த டோர்னமெண்ட்ல. அப்படி அடிக்கல அப்படின்னா நான் ட்ரெஸ் எல்லாம் இல்லாம நினைக்கிறேன். இந்த ஹேடன் சொன்ன மாதிரி அவரும் சொன்ன மாதிரியே வா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுஜித் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகுது. இதை பத்தி தான் அவர்கிட்ட நிறைய பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். நடக்க போகுதா இல்லையா அப்படின்னு நிறைய டவுட். ஆமா ஆமா, சிங்கம் படத்துல சொல்ற மாதிரிதான் வெதர் டஃப்பா இருக்கு, ரூட்டு ரஃபா இருக்குங்கிற மாதிரி. ஒரு பக்கம் வானிலை சதி பண்ணுதுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானே விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐசிசி பேசினதுக்கு அப்புறம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? ஆமா, இல்ல என்னன்னா, ஒருவேளை பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால டீம்ஸுக்குள்ளயா இருந்தா பார்கெனிங் பண்ண முடியும். கிளைமேட் பிரச்சனைனால வருது அப்படின்னா இப்ப என்ன, வானத்துக்கிட்ட போய் உங்க பார்கென் நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் பண்றேன், தயவு செஞ்சு மழை பெய்யாத, நான் உனக்கு நிறைய ரெவன்யூ ஷேர் தரேன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ மதிய நேரத்திலேயே வந்து அவங்களுக்கு அப் டு 60% ஆஃப் ரெயின் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து 20 ஓவர்ஸ் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எப்படியாவது நடத்திடுவாங்க. நடத்துறாங்க அப்படின்னா சும்மாவே ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ரீசன்ட் மேட்சஸ்ல பாக்குறப்ப இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேட்டிங்க்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேபி 2 டீம்ஸுமே பிளேயிங் லெவன்ல சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்தியாவோட இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங்ல சொதப்புனாங்க. பார்த்தோம்னா நிறைய விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. சூரியகுமார் யாதவ் இருந்தனால ஃபர்ஸ்ட் மேட்ச் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு தான் ஜெயிச்சிருந்தோம். 2ஆம் மேட்ச் நம்ம பார்க்குறோம், கம்ஃபர்டபுளாகவே ஜெயிச்சிருந்தாங்க. இந்தியாவோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த வேர்ல்டு கப்புக்கு? அவங்களுடைய பிளான்ஸ் என்னவா இருக்கும் நாளைய மேட்ச்சுக்கு? ஏன்னா ரொம்ப முக்கியமான மேட்ச், ஃபாதர் ஆஃப் ஆல் தி கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன பெரிய இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா ஆசஸ், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன பிளானிங் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியா வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு உள்ள வந்தாங்க இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி எல்லா பைலேட்டரல் சீரீஸ்லயும். அண்ட் அவங்களோட ஸ்குவாடுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. பட் ப்ராப்ளமா இருந்தது என்னன்னா, 15 பேர் கொண்ட ஸ்குவாடுல வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி இன்ஜூர்டு, அபிஷேக் சர்மாக்கு இப்ப ஸ்டொமக்ல இன்ஃபெக்ஷன் அப்படின்னாங்க, ஜஸ்பிரீத் பும்ராவும் இடையில வைரல் ஃபீவர் அப்படின்னு இருந்தாரு. ஸோ 15 பேர் ஸ்குவாடுல மொத்தமே 12 பேர் தான் அவைலபிளா இருக்காங்கன்ற மாதிரி இருந்து அதுல 11 பேரை செலக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது மோஸ்ட்லி நடக்காது. ஏன்னா யூஸ்வலா யாருக்காவது இன்ஜுரியோ இல்ல அவைலபிள் இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் போவாங்க. பட் இவங்க எல்லாருமே 2-3 மேட்சஸ்ல திரும்பி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் யாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டும் போகல. சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் ஆடினாரு. இந்த மேட்ச் அவர் தான் ஓப்பனிங் ஆடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அபிஷேக் சர்மா இன்னும் ஃபிட்டா இருக்காரான்னு தெரியல. அவர் ஒரு 2 கேஜி வெயிட் லாஸ் எல்லாம் ஆயிருக்காரு, இன்னும் ஃபுல்லி ரெக்கவர் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் இஷான் கிஷன் தான் ஓப்பனிங் இருக்க போது. திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் அடுத்து இருப்பாங்க. அடுத்து ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. இப்ப என்னன்னா, ரிங்கு சிங்கோட ஃபார்ம் ஒரு சின்ன கன்சர்னா இருக்கும்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து சீரீஸ்ல லாஸ்டா நல்லா அடிச்சிருந்தாரு. பட் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் எண்ட் ரிசல்ட்ல பாக்குறப்ப கன்வின்சிங்லி ஜெயிச்ச மாதிரி இருந்தது. பட் இந்தியாவோட பேட்டிங்ல ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தப்போ ஒரு சின்ன ஸ்கேர் கொடுத்தாங்க அப்படின்றது உண்மைதான். அப்ப ரிங்கு சிங்கையுமே ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவர் ஒரு 15 பாலுக்கு 4 அடிச்சிருந்தாரு. போன மேட்ச்லயுமே ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் ரிங்கு சிங்க பேக் பண்ணாங்க அப்படின்னா அவர் நல்லா தான் ஆடக்கூடியவர். பட் மேபி இந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டு வாஷிங்டன் சுந்தர் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னா ரிங்கு சிங்குக்கு பதிலா அவங்க வாஷிங்டன் சுந்தருக்கு போவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பாகிஸ்தான் டீமோட ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா
இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் போடுறவங்க எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் சூப்பரான ஸ்பின்னரு, வருண் சக்கரவர்த்தி நல்ல ஸ்பின்னரு. ஏதோ ஒரு வகையில வாஷிங்டன் சுந்தரையோ இல்ல குல்தீப் யாதவையோ யாருக்கு பதிலாவது எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக பிளேயிங் லெவல்ல சில ட்வீக்கிங்ஸ் பண்ணுவாங்க. பட் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டா எல்லாருமே வந்து ஒரு 5 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் பிளேயிங் லெவன்லயே வச்சிருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப கான்ட்ரவர்சியலா இருக்கிற உஸ்மான் தாரிக் இருக்காரு. அவரு வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவரோட ஆக்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருக்குன்றதுனால அவரு ஒண்ணு இருக்காரு. சையும் அய்யூப் ஆஸ்திரேலியா bowling மேட்ச்ல கூட அவரோட தானே சார் ஒரு கான்ட்ரவர்சி ஆனிச்சு. கேமரான் கிரீன் கூட சொல்லி காமிப்பார், ஒரு சைகையாலும் காமிப்பாரு. ஆமா ஆமா ஆமா. சோ அந்த அந்த ஆக்ஷன் வந்து செக்கிங்கா இல்லையா அப்படின்றத தாண்டி அவருக்கு டபுள் எல்போ இருக்கு, அவர் பாஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவரோட ஆக்ஷன் எல்லாம் லீகலா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு நேரம் பாஸ் பண்ண விடுறதுன்றதே வந்து ஒரு கரெக்டான ரூலா தெரியல, அந்த ரூலை மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது இந்த மேட்ச்ல அவர் போடதான் போறாரு, பவுலிங் போடதான் போறாரு. அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணி யூஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சோ அவர் இருக்காரு, சயீம் அய்யூப் இருக்காரு, அப்ரார் அகமது இருக்காரு. அவருமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான். முகமது நவாஸ் இருக்காருன்றதுனால ஏகப்பட்ட ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸோட பாகிஸ்தான் டீம் இருக்காங்க. ஸோ இந்தியாவும் அந்த ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ் அப்படின்னு 2 பேரையுமே எங்கேயாவது கொஞ்சம் இந்த 11க்குள்ள பாகிஸ்தான் கேம் கிட்ட மட்டும் நுழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஸ்ரீலங்கால இந்தியா வந்து ஒரு மேட்ச் தான் ஆட போகுது. செமிஃபைனல்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மேட்சஸ்லயோ பாகிஸ்தான் இந்தியா வருதுன்னா மட்டும்தான் ஸ்ரீலங்காக்கு போய் ஆட போறாங்க இந்தியா. ஸோ இந்த மேட்சுக்கு சன் மட்டும் பிளேயிங் ட்ரீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் தான் ரொம்ப கன்சர்னாக இருக்குது. அவர் உள்ளர்க்கு எடுக்கும்போது சுப்மன் கில் மாதிரி ஒரு பிளேயரை வெளியில் உட்கார வச்சுட்டு, அதாவது ஸ்குவாட்லேயே அவர் எடுக்காமல் சஞ்சு சாம்சன் எடுக்கும்போது நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்போம். பரவாயில்ல, சேட்டா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கேப்டனாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவர் இந்தியன் டீமுக்கு விளையாட போகிறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினாங்க. ஆனால் அவருடைய ஃபார்ம் வந்து ஒரு கன்சர்னாகவே தானே சார் இருக்குது. ஏன்னா நியூசிலாந்து சீரியஸ்லேயும் பார்த்தோம், கொடுக்கப்பட்ட மேட்ச் வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலுமே அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் அவர் என்ன பண்ணாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல வாய்ப்புகள் கம்மியா இல்ல நிறையன்றதுக்குள்ள இப்ப நம்ம பேச முடியாது. ஏன்னா லாஸ்ட் 2 சீரீஸ் அவருக்கு ஒரே பொசிஷன்லயும் சான்ஸ் கொடுக்கப்பட்டது. நியூசிலாந்து சீரீஸ்ல பார்த்தா 5 இன்னிங்ஸ்மே ஒரு ஓபனராகவே விளையாண்டாரு, அதுலயும் ஃபெயில் ஆயிருக்காருன்றது அந்த ஓனர்ஷிப்பை சஞ்சு சாம்சன் தான் எடுத்துக்கணும். ஸோ அத சுப்மன் கில்லோட பிளேஸ் வந்து அது ஒரு தனி டாபிக்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை சஞ்சு சாம்சனுக்கு பதிலா திருப்பி வேற ஒரு பிளேயர் எடுக்கணும்னா சுப்மன் கில்லுக்கு கண்டிப்பா போக மாட்டாங்க. ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோ இல்ல ருத்ராஜ் கெய்க்வாடோ இல்ல வேற வைபவ் சூரியவன்சியோ அந்த மாதிரி தான் இப்ப டாக் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட்டிங்ல ஏகப்பட்ட ஓப்பனர்ஸ் டிஸ்ட்ரக்டிவா விளையாடுற ஓப்பனர்ஸே இருக்காங்க. பட் சஞ்சு சாம்சனை ட்ரஸ்ட் பண்ணி தான் ஸ்குவாட்ல திருப்பி வச்சிருக்காங்க. ஒரு அன்பார்ச்சுனேட்லி அபிஷேக் சர்மாக்கு ஒரு கன்சர்ன் வந்ததுனால பிளேயிங் லெவல் விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. 22 ரன்ல 3 6 ஒரு 8 பாலுக்கு 22. அதேதான். அது 4 பால்ல 22 அடிச்சாரு. நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. பட் அதை கன்வெர்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டாருன்றது ஒரு கன்சர்ன் தான். பட் எனியோ இன்னொரு வாய்ப்பும் வழங்கப்படும். அதையாவது மாத்துறாரா? நம்ம ஜஸ்டிஸ் கேட்டு கேட்டு நமக்கு கொஞ்சம் காண்டாயிடுச்சுன்ற மாதிரி எவ்வளவு நாள் நாங்க ஜஸ்டிஸ் கேட்கிறோம். அதுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நீங்க ஆட மாட்டீங்களா சஞ்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்றது அவர் கையில தான் இருக்கு. அப்ப நல்லா விளையாடுறாரா? அபிஷேக் சர்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்படுறதா, இல்லை சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சான்னு சந்தோஷப்படுறதான்னு தெரில. கீ பிளேயர்ஸாக யார் சார் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி இந்தியாவோட மேஜர் கீ ஃபேக்டரா இருப்பாருன்னு தெரியுது. ஏன்னா போன மேட்ச்ல அவர் 2 ஓவர்லயே 3 விக்கெட் எடுத்துட்டாரு. அடுத்த 2 ஓவர் அவருக்கு கொடுக்காம அதை ரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு மறைச்சு வச்சாங்களா, அது என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 80 நாட் அவுட்ல ஒருவேளை சூரியகுமார் யாதவ் இருக்காருன்னு வச்சுப்போம், இல்ல அவரை வந்து பாகிஸ்தான் டீம் வந்து பாத்துட்டு இருக்காங்க அவர் எப்படி பேட்டிங் ஆடுறாருன்னு, அதனால அவர் ரிட்டையர்ட் அவுட் வைக்கணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு பவுலரை மட்டும் இந்த மாதிரி தான் பண்றாங்க. அண்ட் வந்து நம்மளோட இந்த ஃபேக்டர் வைஸும் பார்த்தா, கண்டிஷன்ஸ் ஃபேக்டர் வைஸும் பார்த்தா வருண் சக்கரவர்த்தியை இப்போ வரைக்கும் யாருமே பிக் பண்ணல. இந்தியன் கண்டிஷன்ஸோட ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி இன்னும் கொஞ்சம் த்ரெட்டனிங்கா இருப்பாரு அப்படின்றதுனால அவர் தான் ஒரு மேஜர் கீ ஃபேக்டரா இருப்பாரு. பட் பாகிஸ்தான் டீம் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த நியூசிலாந்து சீரீஸ் அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அபிஷேக் சர்மாவுக்கு பயந்துட்டு தான் வந்து பாகிஸ்தான் டீம் வரமாட்டேது, அபிஷேக் சர்மாவை எப்படி வந்து அவங்க டேக்கிள் பண்ண போறாங்கன்னு. பட் அவர் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன்னால விளையாடல அப்படின்றது பாகிஸ்தான் டீமுக்கு ஒரு நல்ல இதா ஐ மீன் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அவங்களுக்கு அந்த சஹிப் சாதா பரான்ன்றவர் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா ஓப்பனரா இறங்குறாரு, அவரை சொல்றீங்களா சார்?
ஆமா ஆமா. சோ ஏன்னா ஏசியா கப்லயுமே இந்தியா கூட ஆமா. அண்ட் எஸ்பெஷலி பும்ராவை நல்லா ப்ளே பண்ணாரு. இந்த T20 வேர்ல்ட் கப்பையும் ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 100+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு 2 இன்னிங்ஸ்ல. 7 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அவங்களோட ஊர்ல ஒரு பிளேயர் வேற, அபிஷேக் சர்மாவோட சகித் சாதா தான் அதிக சிக்ஸஸ் அடிப்பாரு இந்த டோர்னமெண்ட்ல. அப்படி அடிக்கல அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் இல்லாம நடக்கிறேன், இந்த ஹேடன் சொன்ன மாதிரி அவரும் ஒரு இந்த சேலஞ்ச் ஆசஸ்ல பண்ணியிருந்தாரு. சொன்ன மாதிரியே வா. ஆமா அதே மாதிரி. சோ அதே மாதிரி பார்த்தா அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆயிட்டாரு. அடுத்து இப்ப இன்ஜுரியில இருக்காரு. இது வரைக்கும் ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல. ஸ்குவாட் வைஸ் பார்த்தா, பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தா இந்தியன் டீம் வந்து எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த டோர்னமெண்டோட ஸ்டார்ட்ல. பாகிஸ்தான் டீம் வந்து அந்த ஜோன்லயே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ் வைஸ் பாக்குறப்ப பாகிஸ்தான் டீமுக்கும் ஒரு சின்ன சான்ஸ் இருக்கோ, அவங்களாலையும் நல்லா கம்பீட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இந்தியாவோட உங்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்றதுனால அங்க வருவாங்கன்னு தோணுது. பட் இந்தியாவோட டீப் பேட்டிங் லைனப்னால இந்தியாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. டாஸ் ஏதாவது மேஜர் ஃபேக்டரா அங்கே ப்ளே பண்ணுமா? கண்டிப்பா. அதான் இப்ப வந்து ஏன்னா மழைன்னு சொல்லிட்டோம். நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் நடந்தது இல்லை, ஓடிஐ சீரிஸ் ஆமா 3 மேட்ச்சில். அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது டாஸ் தான் டிசைட் பண்ணுச்சு யார் ஜெயிக்குப்பா அப்படின்னு. இந்த ஆமா. மேட்ச்சில் அது எவ்வளோ க்ரூஷியலாக இருக்கும். அதான் யூஸ்வலா இந்த பிட்ச்ல என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, எந்த டீமா இருந்தாலும் ரொம்ப லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸா தான் போக போகுது அப்படின்றதுனால மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஒரு டீசென்டான டோட்டல் போட்டுட்டு 170 அடிச்சுட்டா அந்த டீம் வின்னு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் டபுள் மைண்டடா போவாங்களோன்னு தோணுது. ஏன்னா மழை இருக்கிறனால ஒருவேளை ஓவர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா சேஸ் பண்ணா டீமுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ டாஸ் வந்து ஒரு குரூஷியல் ஃபேக்டரா மாறுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிஷன்ஸை பொறுத்து, கிளைமேட்டை பொறுத்து டாஸை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணுவாங்கன்றது எனக்கு தோணுது. நம்ம டீமில் எப்படி சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் வந்து ஒரு கவலைக்குரியதாக இருக்குதோ, அதே மாதிரி பாகிஸ்தான்னு பார்த்தோம்னா பாபர் அசாமோட ஃபார்ம் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஆக்சுவலாக தோக்க வேண்டியது பாகிஸ்தான். ஏதோ சில அதிர்ஷ்டம்னால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் விளாண்டாரு. அவருடைய ஃபார்ம் எந்த அளவுக்கு குரூஷியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு மேட்ச்சுக்கு? அவருடைய ஃபார்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்ன ஸ்ட்ரைக் ரேட், நீங்க லோவஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இன் T20 வேர்ல்ட் கப்ஸே வந்து பாபர் அசாம் தான் வச்சிருக்காரு. 110க்கும் கீழே வச்சிருக்காரு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறாரு அப்படின்னா, பண்ண போறாங்க அப்படின்னா பாபர் அசாம் இந்தியாவுக்கு ஒரு கீழா இருப்பாரு. ஏன்னா அவர் ஆக்சிலரேட் பண்ண ரொம்ப திணறிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லோ ஸ்கோரிங் சேஸா இருக்க போகுது அப்படின்னா பாபர் அசாம் வந்து பாகிஸ்தான் டீமுக்கு ஒரு கீழா இருப்பாரு அப்படின்னு. 2021 வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம், ரிஸ்வான் பாபர் அசாம் காம்போ தான் ஓரளவுக்கு பாகிஸ்தான் கை கொடுத்துச்சு. 2022மே நம்ம பார்த்தோம், இங்கிலாந்துக்கு எதிராக ஃபைனல் வரைக்கும் கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் ரிஸ்வான் இப்போ ஸ்குவாட்லேயே இல்லைன்னு வைங்க, பாபர் அசாம் மட்டும்தான் இருக்கிறாரு. அவரும் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. நாளைக்கு ஏதாவது பண்ணுறாரான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேட்ச் பர்சன்டேஜ் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், பாகிஸ்தானுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஸ்டில் ஃபேவரேட்ஸ் தான். ரிகார்ட்லெஸ் ஆஃப் இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் பும்ராவும் ஃபிட்டா இருக்காரு, வருண் சக்கரவர்த்தியும் ஃபிட்டா இருக்காரு, அக்ஷர் பட்டேல் நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காருன்றதுனால இந்தியாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. பேட்டிங்லயுமே அபிஷேக் சர்மா இருந்திருந்தா இன்னும் ஒரு பெரிய எட்ஜ் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் ஸ்கை ஃபார்ம்ல இருக்காரு. திலக் வர்மா லாஸ்டா ஏசியா கப் ஃபைனல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக நல்லா தான் விளையாடி இருக்காரு. அவரோட ஆங்கரிங் இன்னிங்ஸும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால மேபி ஒரு 60-40 அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு வந்து ஒரு 60% நான் தருவேன். எனக்கு இன்னொன்னு எனக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல அணுகிறேன் மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். ரீசெண்ட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இந்தியா வந்து இத எந்த மேட்சுமே தோக்காமலே போய் டோர்னமெண்ட் ஜெயிச்சாங்க லாஸ்ட் 2 டோர்னமெண்ட். பட் அதுல நிறைய வந்து கொஞ்சம் சாம்பியன் டிராஃபியும் T20 வேர்ல்ட் கப்பும். T20 வேர்ல்ட் கப்பும். ஆனா அப்ப வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபிளான கொஞ்சம் பிக்சர்ஸ் இருந்துச்சு, அடுத்தடுத்த மேட்சஸ் இருந்தது. இந்தியன் டீமும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. 2023 வேர்ல்ட் கப்ல எல்லா மேட்சுமே நம்ம டாமினேட் பண்ணிருந்தோம். இதே மாதிரியே ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வந்தது. ஃபைனல்ஸ்ல ஒரு மேட்ச் அந்த எங்கேயாவது ஒரு ஜிங்ஸ் வரும்ன்ற மாதிரி ஜெயிச்சுட்டே இருந்துட்டு ஒரு மேட்ச் வந்து ஃபைனல்ஸ்ல தோத்துட்டோம். அந்த கேம்பெயின் இப்போ வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியல. அதுல இருந்து இன்னும் யாராலையும் மீண்டே வர முடியலன்ற மாதிரி. எனக்கு என்ன தேதி கூட தோணுதுன்னா, நவம்பர் 19 2023 நினைக்கிற தேதி கரெக்டா இருந்ததுன்னா, நினைவு கரெக்டா இருந்தா. இப்போ வரைக்கும் எல்லாரும் இந்த நவம்பர் 2023 டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. சோ எனக்கு என்ன தோணுது, லாஸ்ட் 2 டோர்னமெண்ட் மாதிரி இந்த டோர்னமெண்ட்டை பார்க்காம அந்த 2023 ஹோம் வேர்ல்ட் கப் மாதிரியே கொஞ்சம் யோசிச்சு
ஏதாவது ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா மேபி அது நாக் அவுட்ல நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஆனா இப்ப பார்த்தா பைலேட்டரல் சீரீஸ்ல டாமினேட் பண்ணதை பாக்குறப்ப இந்தியா அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவங்க திருப்பி வந்து ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணி இன்னும் பவர்ஃபுல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால ஏதோ ஒரு கேம் லூஸ் ஆனா இந்த இதெல்லாம் நடக்கும். அது வந்து நாக் அவுட்ல நடக்காம கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு. அண்ட் அது வந்து நம்மளோட குவாலிபிகேஷன் சினாரியோவையும் பாதிக்காத மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இது எத்தனை பேர் உடன்படுவாங்க அப்படின்றது. சார் லாஸ்ட் 2 கேள்வி. பும்ராவோட ஃபார்ம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. பும்ராவோட பவுலிங்கை பார்த்தா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸாக இருக்கட்டும், இங்கிலாந்து பிளேயர்ஸாக இருக்கட்டும், நியூசிலாந்து பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பயப்படுவாங்க. நம்ம இதிலெல்லாம் கூட பார்த்தோம். ஆசஸ் 2024 உஸ்மான் கவாஜாவை சொல்லி எடுத்தார். ஆனால் ஏஷியா கப்பில் நீங்கள் சொன்னீங்களா அந்த பாகிஸ்தான் ஓப்பனிங் பிளேயர், ஏஷியா கப்லேயே பும்ராவை ரொம்ப சாதாரணமாக விளாண்ட மாதிரி தான் தெரிஞ்சுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக விளாண்ட மாதிரி. நாளைய மேட்ச்சில் பும்ராவோட பிளான் என்னென்னவா இருக்கும்? ஸோ பும்ராவை இந்தியா யூஸ் பண்றதே வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இப்ப பும்ரா பவர் பிளேக்கு வருவாரா இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து சகித் சாதாபாரன் பும்ரா வரதுக்கு முன்னாடி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ மேட்சப் வைஸ் பார்த்தா இந்த 6 பால் ஆடினாரு, 12 பால் ஆடினாரு, அவர் தான் அதெல்லாம் டாக்குமெண்ட்ரியா போட்டுட்டு இருக்காரு. நான் 12 பாலுக்கு இத்தனை 6 அடிச்சேன் அப்படின்றதெல்லாம். பட் அவங்களுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரான்னு பார்த்தா இல்ல. அது ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கா மாறல. ஓகேவா? ஸோ அதனால அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்காது. இந்த மேட்ச்ல தெரிஞ்சிடும் பும்ராவை இப்படி யூஸ் பண்றது கரெக்டா தப்பா அப்படின்றது இந்த மேட்ச்லயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் டோர்னமெண்ட் போக போக அவர் பெட்டரா யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு உடன்பாடு இல்ல பும்ராவை பவர் பிளேல யூஸே பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே வந்து ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போட வைக்கிறது, ஒன்லி மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத்ல போட வைக்கிறதுன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன இருந்தாலும் அவர் பும்ரான்றதே ஒரு பயம் இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த T20 வேர்ல்ட் கப்ல கோலி வந்து இனிஷியல் மேட்சஸ் எதுலயுமே அடிக்கல. ஆனா ஃபைனல்ல அந்த பிரஷர் கேம்ல பார்த்தா நமக்கு அதெல்லாம ஞாபகம் இருந்தது. ஓகே கோலி இருக்காருப்பா காப்பாத்திடுவாரு, ஏன்னா ஒரு கோலி அப்படின்றதுனால. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் எப்ப ஸ்டெப் அப் பண்ணணுமோ பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு அப்படின்னு தோணுது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பும்ராவாக இருக்கட்டும், கோலியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பிக் மேட்ச் பிளேயர்ஸ். 2 டீம்லேயும் பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை 2வது மேட்ச்சில் 2 டீமுமே விளாண்டு அதே பிளேயிங் லெவலில் தான் விளையாடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் டீம் வந்து இந்த சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்காரு, சல்மான் மிர்சான்னு நினைக்கிறேன். அவரை வந்து இந்தியா நிறைய ஆடினது கிடையாது. அண்ட் அவரும் கன்சிஸ்டன்டா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. பட் இவங்க ஒரு பேசர் தான் ஆடணும் அப்படின்னா சயின்ஸ் ஆஃப்ரிடி தான் ஆடுறாங்க. அவரோட ஃபார்ம் தான் இப்ப கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. பட் நமக்கு எப்படி பும்ராவோ அவங்களுக்கு அப்படிதான் சயின்ஸ் ஆஃப்ரிடி யோசிச்சு அவரை தான் திருப்பி ஆடிட்டு இருக்காங்கன்றதுனால எனக்கு தெரிஞ்சு மேபி சல்மான் மிர்சாவை சயின்ஸ் ஆஃப்ரிடிக்கு பதிலா ஆடினா அது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை, இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் அதை அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. அதே மாதிரி அவங்களுடைய விக்கெட் கீப்பர் உஸ்மான் கானுக்கு பதிலா கவாஜா நஃபாய் ஆடினா, கவாஜா நஃபாயும் பெருசா பார்த்தது இல்ல. அவர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பேக்டர் பிளேயர். எப்படி சைம் அயூப் வந்து எந்த அளவுக்கு டேலண்டட்னு சொல்றோமோ கவாஜா நஃபாயும் அந்த அளவுக்கு சொல்லலாம். அவருக்கு இருக்கிற ஷாட்ஸ், நோ லுக் ஷாட்ஸா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா ஆடுறாரு. அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த 2 சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு நல்ல பிளஸ்ஸா இருக்கும். பட் கொண்டு வருவாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சுக்கு மட்டும் இன் பிளேஸ் ஆஃப் ரிங்கு சிங் மேபி வாஷிங்டன் சுந்தரையும் யாருக்கு பதிலாவது ஒரு ஒரு பேசருக்கு பதிலாவோ இல்ல குல்தீப் யாதவ கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. கொண்டு வந்தா அஷ்தீப்க்கு பதிலாக கொண்டு வரணும். பட் அதை பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் சார் எப்படி மேட்ச் போகுது அப்படிங்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி மேட்ச் போகுதுன்னு. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேர்காணல் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.